ரொம்ப நாளைக்கு அப்புறமா நேற்று ஈவினிங் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். நேற்று என் தங்கச்சியோட பர்த்டே. ஸோ சாயந்தரம் அங்கே வச்சு சிம்பிளாக ஒரு கேக் கட் பண்ணலான்ட்டு பிளான் இருந்தது. ஈவினிங் டைம் போகிறதுனால ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் செய்யணுமேன்ட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சதுக்கப்புறமா வீட்டில் ஹோம்மேடாக பன்னீர் இருந்தது. பன்னீர் மோமோஸ் தான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். இதுக்கு ஃபஸ்ட்டு மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு, எண்ணெய், தண்ணி சேர்த்து மாவை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ வீட்டிலே ரெடி பண்ண பன்னீருங்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். கையை வச்சு மசிச்சாலே போதும். இப்போ அதை மசிச்சுட்டு அது கூடவே தேவையான உப்பு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது கூடவே மல்லி தலையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மோமோஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுவும் ரொம்ப ஹெல்தி தான். நம்ம ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றதுனால மைதா மாவுக்கு பதிலாக நம்ம கோதுமை மாவில் கூட செய்யலாம். மோமோஸ் ரெடி பண்ணுறதுலே ட்ரிக்கியான போர்ஷன் வந்து அந்த மோமோஸ் ஹோல்டிங் பண்ணுறது தான். 2-3 மெத்தட் இருக்குது. நானே யூடியூப் ரெஃபரன்ஸ் பார்த்து தான் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் கரெக்டாக வந்தது. அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் நம்ம ஸ்டீமரில் வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டான மோமோஸ் வந்து ரெடி ஆகிடும். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக மோமோஸ் சட்னி நம்ம செய்யலாம். காரமாக இருக்குன்னு வீட்டில் யாருமே அதை தொட மாட்டாங்க. கெட்சப் வச்சே சாப்பிட்ருவாங்க. குட்டி ஸ்கூல்லேருந்து வந்ததும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட வச்சுட்டு அப்புறமா வீட்டுக்கு கொஞ்சம் பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஈவினிங் கேக் கட்டிங்காக காலையில் தான் ப்ரௌனி ஸ்லாப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாயந்தரமாக கேக் கட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு இந்த வருஷம் பர்த்டே கிஃப்ட்டுக்கும் நான் வந்து பிளான்ஸ் தான் வாங்கி கொடுத்துருந்தேன். எப்போ ஏதாச்சும் வேணும்னு அவட்ட கேட்டாலும் ஏதாச்சும் ஒரு பிளான்ஸ் அது ரிலேட்டடாக தான் ஏதாச்சும் வாங்கி கேட்பா. எந்த அளவுக்கு அது மேலே அவளுக்கு ஆசை அதிகம்னா வீட்டில் ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாக செடியாக தான் அடுக்கி வச்சிருக்கா. அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம்.